மேஷ ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். இந்த ராசிக்கு உண்டான ராசி கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் சனியின் பார்வையிலிருந்து விலகிறதே பெரிய விஷயம். கன்னி வீடு ஆகாத ஒரு இடமாக இருந்தாலும் சனியின் பார்வை மேசராசி நபர்களுக்கு கொஞ்சம் பலகீனத்தை கொடுத்தது. அதாவது இந்த வார கணக்கில் சனியின் பார்வையிலேருந்து செவ்வாய் விலகிறது ரொம்ப சௌரியமான ஒரு விஷயம். அது என்ன மாதிரின்னா, ரெண்டு பக்கமும் அடி வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பக்கம் ரிலீஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு கிடைக்கும். ஒரு பக்கம் டார்ச்சர், ஒரு பக்கம் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு விலகிறது சௌரியமாக இருக்கும். சில விஷயத்தை விட்டு நீங்கள் நகர ஆரம்பிப்பீங்க. அது நம்ம விட்டு நகர்தே இல்லையோ, நம்ம நகர்ந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நகர ஆரம்பிச்சிருப்பீங்க. அது இந்த வாரத்தில் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் கொஞ்சம் பலமான ஒரு அமைப்புக்கு மாறக்கூடிய அமைப்புகளில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இந்த வாரத்தில் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு கொஞ்சம் உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இருக்கும். மற்றபடி குரு, சுக்கிரன், புதன், சூரியன் இந்த மாதிரி ராசிக்கு வேண்டப்படக்கூடிய கிரகங்கள்லாம் வலுவான அமைப்பில் இருக்கிறதுனால இன்னும் பாவ கிரகத்தோட தொடர்பு, பங்கம் இந்த மாதிரிலாம் இல்லை இந்த வாரத்தில். அதனால் மேசராசிக்கு சுப விஷயங்கள், நல்லது நடக்கக்கூடிய சுப விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நடக்க தடையோ அல்லது மன வருத்தமோ வராது. ஆக வேண்டிய காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். இது நாள் வரைக்கும் ராசிநாதன் கொஞ்சம் கெட்டுப்போன அமைப்பு சனியின் பார்வையெல்லாம் இருந்ததுனால தான் சில விஷயத்தை சகிச்சுக்கிட்டு போனீங்க. சகிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றும் தெரியல, கடைசி நேரத்தில் ஒன்றும் வரல, நம்ம கொடுத்த இடத்துல பேர் கெட்டு போகுது, பேசின இடத்துல பேசின மாதிரி செய்ய முடியல, நடந்துக்க முடியல. ஸோ பேர் கெட்டு போன அமைப்புலாம் மாறுனுச்சு. இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எப்போது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற மேசராசி நபர்களுக்கு இந்த வாரம் இந்த மாதிரியான சங்கடங்கள், வீண் பழி, பிடிக்காத சில சூழ்நிலைகள், பிடிக்காத சில நபர்கள், பிடிக்காத சில சம்பவங்கள் அதுலேருந்து கொஞ்சம் வெளியேறக்கூடிய இல்லை மாறக்கூடிய, நீங்களே நகரக்கூடிய சம்பவம் நடக்கும். சகிப்புத்தன்மை இதுக்கு மேற்பட்டு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் உங்ககிட்டே உள்ளே வந்துடும். சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு, அதாவது ஒர்த்து உள்ள விஷயத்துக்கு இது மாதிரி பண்ணிட்டு போகலாம். ஒன்றுமே ஆகாது, 5 காசுக்கு 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு பயந்துக்கிட்டு குழம்பிக்கிட்டு அடிபணிஞ்சிக்கிட்டு போகிறதெல்லாம் மேசராசி நபர்களுக்கு ஒத்து வராத ஒரு விஷயம். அந்த மாதிரி தன்மையில் தான் சில நாட்களாகவே இருந்தீங்க. அந்த மாதிரி தன்மையிலேருந்து வெளிவரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். இப்போ மேசராசிக்கு சில விஷயங்கள், கொஞ்சம் பயணங்கள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த வாரத்தில் உண்டு. ட்ராவல் பண்ணக்கூடியது, பயணத்தின் மூலியமாக சில ஆதாயங்கள், இடநகர்வு, கொஞ்சம் தூர இடத்துலேருந்து சில விஷயங்கள் நடக்கிறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் கொஞ்சம் தூர இடத்தை சார்ந்து சில நல்ல விஷயங்கள் மேசராசிக்கு வரவுகளாக வரும்.